ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவேப்பிலை தொக்கு பண்ணலாம் வாங்க. வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். அதை நல்லா வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. திரும்ப அதே வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை நான் 2 கைப்பிடி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையில் ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சு. அதை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில். அதை இதில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம். அடிப்பிடிக்கும், நல்லா கிண்டிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. புளி நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடுச்சு. அதை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கடுகு வெந்தயம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை அரைச்சிக்கலாம். பொடி பண்ணதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி விடக்கூடாது. இப்போ நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ புளி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கடுகு பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் பாதி போட்டுக்கோங்க, ஃபுல்லாக போட வேணாம். இந்த பொடி நம்ம எல்லா ஊறுகாய்க்கும் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. கொத்தமல்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இதை நல்லா இப்போ அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்து, சீரகம் இது போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். பத்து பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்த பிறகு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கணும். சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு தேவைன்னா வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்க்கல. அவ்வளோதாங்க, கருவேப்பிலை தொக்கு ரெடி. இது சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தேங்க் யூ.